Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து நீங்க வந்து ஒரு ஷார்ட் மூவி கிரியேட் பண்றவரா இருந்தா இல்ல மூவிஸ் கிரியேட் பண்றவரா இருந்தா அதாவது வீடியோ எடிட்டிங்ல வந்து நீங்க ஒரு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து கிரெடிட்ஸ். அதாவது கிரெடிட்ஸ்னா நீங்க வந்து அந்த மூவியோட ஆக்டர்ஸ் லிஸ்ட் அந்த மாதிரி ஒரு இப்போ இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கணும் அந்த லிஸ்ட் எல்லாம் போகும் அப்படி இந்த மூவி யார் டைரக்ட் பண்ண அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் இப்போ அந்த மாதிரியான கிரெடிட்ஸ் எப்படி நம்ம செய்யறதுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இதுல வந்து மூவின்னு சொல்லி போடுவோம். பேர் வந்து அதை வந்து நீங்க Adobe Premiere ஸ்டார்ட் பண்றது இந்த மாதிரி நியூ ப்ராஜெக்ட்ல கொடுத்துட்டு நான் ஓகே பண்றேன். ஓகே பண்ணிட்டு இதை வந்து டிஃபால்ட்டாவே நான் கொடுத்துறேன். இதே இதில் கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணோன்னே உங்களுக்கு நியூ டாக்குமெண்ட் ஒன்று உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஓகே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து இதில் வந்து ஒர்க் ஸ்பேஸ் வந்து நியூ ஒர்க்ஸ் ரீசெட் த கரண்ட் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்து நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதில் ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் விஷயம், டைட்டில் போயிட்டு நியூ டைட்டில் இதில் வந்து டிஃபால்ட் ரோல்ன்ற கொடுங்க. கொடுத்துக்கிற டைட்டில் கொடுங்க. நான் வந்து கிரெடிட்ஸ்னு சொல்லி டைட்டில் கொடுக்குறேன். கிரெடிட்ஸ்னு சொல்லி நான் என்ன கொடுக்குறேன்னா டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகே, கிரெடிட்ஸ்னு சொல்லி கொடுத்துறேன் டைட்டில். இப்போ நான் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணதுக்கு இப்படி வந்துடுது. இப்போ இதில் தான் நம்ம செய்ய போகிற வேலைகளை. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் பெருசாக்கி இப்போ கிரெடிட்ஸ்னா ஃபுல்லாக நான் எழுதணும். இதில் எனக்கு டூல் எதுனா ஏரியா டைப் டூல் எடுக்கிறேன். எடுத்து இதில் எப்படி வரையறேன் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு. செட் பண்ணி கொடுக்கும். அப்படியே டைப் பண்ணுறேன். இல்லை ஃபாண்ட் சைஸை குறைச்சிக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நான் எடிங் போடுற நேரம் ஒரு 50 எடிங்கை போட்டு ஓகே பண்ணுறேன். ஸோ நான் வந்து எடிங்கில் வந்து கொடுத்துட்டு நான் டைப் பண்ணுறேன். சாரி, லிஸ்ட் ஆக்டர்ஸ் சொல்லி கொடுக்குறேன். லிஸ்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டரிஸ். நீங்கள் ஃபாண்ட்ஸில் வந்து நீங்கள் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். கொடுத்துட்டீங்கன்னா வந்து நான் வந்து ஸ்பேஸ் அடிச்சு கணக்காக சென்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே என்டர் பண்ணிட்டு இப்போ இதை வந்து கீழே எழுதுற நேரம் நான் வந்து இதை வந்து குறைச்சி கொடுத்துக்கிறேன். ஒரு 25 மாதிரி கொடுத்துக்கிறேன். 23 மாதிரி எழுதி சொல்லி கீழே நான் உங்களுக்கு கடைசியில் மாற்றுங்க. ஃபாண்ட் வந்து நான் வந்து நீங்கள் ஒரு குறைச்சி கொடுக்குறேன். இந்த மாதிரி குறைச்சிக்கிறேன். ரைட், நான் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஒரு இப்போ இந்த சைஸில் கொடுத்து எழுதிக்கணும். நான் எழுதிக்கிறேன். இங்கே நான் வந்து நான் கொடுத்து எழுதுறேன் ஜான். அடுத்து வந்து நான் எழுதுறேன் பீட்டர், சாம். இதுக்கு நான் வந்து மேக்ஸ். ரைட், அதே மாதிரி இன்னொரு இங்கே வந்து ஆன், இங்கே வந்து ஜாக், இங்கே வந்து ஜேம்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைட்டில் கொடுத்துருக்கோம். ஜேம்ஸ். இங்கே வந்து ஸ்டீவ், ஃப்ளவர், இந்த மாதிரி பேர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ கொடுத்துட்டு போலதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்துக்கான கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். செலக்ட் பண்ணிட்டு வேற கலர்ஸ் கொடுக்குறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ண முடியும் கலர்ஸ். ஓகே, கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இதை வந்து முடியும்னா சாரி டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு சென்டர் பண்ணலாம். எல்லாத்தையும் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி டேப் கீயை ப்ரெஸ் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கான வேலைகளை செஞ்சு கொள்ள முடியும். ஓகே, நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சைஸை வந்து கொடுத்தோம்னா இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸை வந்து கூட்டியாச்சு. 70 சைஸில் போட்டால் வேலை 70 கூட ஒரு 65 மாதிரி 63 மாதிரி போடும். போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். கொஞ்சம் அப்படி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் ஒன்று இந்த மாதிரி செலக்ட் ஆகி வரும். ரைட், சிம்பிள். இதை வந்து நாம இதில் வந்து உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டைல்ஸ் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு அந்த ஸ்டைலே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் இது போட்டதே நல்லா இருக்குது. இதிலே வச்சுக்கோங்க.
ஓகே, நீங்கள் வேணும்னா ஃபாண்ட்ஸ் ஃபேமிலியெல்லாம் மாற்றலாம் இதில். ஓகே, இல்லை ஃபாண்ட் ஃபேமிலி வேணால் பார்த்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஃபேமிலி அதில் மாற்றிக்கலாம். சரி, மாற்றி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி மாற்றி பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபுளாக போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இந்த வந்துருச்சுங்க. இதை வந்து இந்த கிரெடிட்டை கொடுத்துட்டுங்க சேஞ்ச் த கீப் த எக்ஸிஸ்டிங் செட்டிங்னு வச்சுக்கோம். வச்சு இதை வந்து இழுப்போம். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ எவ்வளோ நேரத்துக்கு வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இதை படித்து பார்க்குறோட ஒரு சின்ன ஒரு செகண்ட் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே வருது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா இஃபெக்ட்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம். இல்லை இஃபெக்ட்ஸ் இருக்குது, இல்லை ஆட் பண்ணலாம். ஏதாவது இஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா வீடியோ ட்ரான்சிஷன் இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இல்லை எஃபெக்ட்ஸில் ஏதாவது ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் போடலாம். இல்லை ஆடியோ ப்ரெசன்ட் எஃபெக்ட்ஸ் பிளர் பாஸ் இதில் வந்து நீங்கள் எஃபெக்ட்ஸை தூக்கி போட்டுக்கலாம். ஒரு பிளர் ஆகி வரும். பார்த்தீங்கன்னா அப்படி பிளர் ஆகி இந்த உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட். இதில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து எந்த எஃபெக்ட்ஸ் சூட்டபுளோ அதை நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் சி இதை அடித்து நான் வந்து அந்த எஃபெக்ட் இல்லாமல் பண்ணுறேன். வேற ஒரு எஃபெக்ட் வேணால் போட்டு பார்ப்போம். கன்வென்ஷனல் ட்விக்ஸ் இந்த எஃபெக்ட்ஸ் போட்டு பார்ப்போம். இது இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டு உங்களோட இதுகளை செஞ்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ எவ்வளோ தாங்க. இல்லை ஏதாவது சந்தேகம் கமெண்ட்டில் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.